ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போய் தேயில தள்ளி விட்டனால அவங்கள தேல் கொட்டிடுது. அதுக்கப்புறமா அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறமா ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஆனாலுமே அவங்க வந்துட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அவங்க ஹெல்த்தில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளோதானா, அப்போ அவங்க ஐஸ்வர்யா வந்து இறந்து போயிடுவாங்களா, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யாவோட பேரண்ட்ஸ்க்கும் தகவல் சொல்லிடுறாங்க. கிளம்பி வாங்க, அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிற அழகர் வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்ட போது, இவங்க ட்வின் பேபி இல்லையா, அதனால இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே இந்த குழந்தை அழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது மலர் வந்துட்டு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஐஸ்வர்யா வந்து தேள் கொட்டிருச்சு, ஒருவேளை ஐஸ்வர்யா வந்து காப்பாத்தல அப்படின்னா குழந்தைய தான் கொட்டியிருக்கும் தேள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல, ஃபோன் பண்ணா யாருமே எடுத்து பேச மாட்றாங்க. ஆனா இங்கிருந்து போகும்போதே மயக்கமா தான் போனாங்க அப்படிங்கிற விஷயத்துல மலர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அப்புறமா தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, சரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா, நம்ம போனா எதுவும் சொல்ல மாட்டாங்களாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அப்புறமா தமிழ்ச்செல்வியோட அம்மா, தமிழ்ச்செல்வி, குழந்தை எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போனோடனே டாக்டர் வந்துட்டு ரொம்பவே முடியாது அப்படின்னு சொன்னனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம்ல கரெக்டா ஐஸ்வர்யாவோட பேரண்ட்ஸும் அங்கிருந்து வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு, என் பொண்ணெல்லாம் உங்களை நம்பி தானே கொடுத்தோம், இப்படி என் பொண்ணு எப்படி இருக்கிறாளே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தமிழ்ச்செல்விக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுது. அதாவது சிறுமலையில இவங்க முன்னாடி போனாங்க இல்லையா, அங்க இருந்த அந்த சித்தர் வந்துட்டு விஷமுறிவுக்கு எல்லாமே எங்ககிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அங்க கூட்டிட்டு போனா காப்பாத்தல ஐஸ்வர்யாவை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு, அவ்வளவு தூரம்லாம் கொண்டு போக முடியாது, அங்க வந்து எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அங்க கொண்டு போனா காப்பாத்திடலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ சேதுவும் வராரு. சேது கிட்ட தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, அங்க கொண்டு போனா காப்பாத்திடலாம், அந்த சித்தர் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவருக்கு வந்து அவர்கிட்ட எல்லா இதுக்குமே மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆமா, நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாமே கண்ணால பார்த்தோம் தானே, அவங்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, சரி நம்ம அங்கேயே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, என்னப்பா இவ சொல்றான்னு நீ கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்ல சின்னம்மா, நம்ம ஏற்கனவே கண்கூடா பார்த்ததுதான், நம்ம அங்கேயே கொண்டு போகலாம் ஐஸ்வர்யாவை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க, நம்ம போலாம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அங்க இருக்கிற சித்தர் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்துவாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்றுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.